ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அசத்தலான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஒரு ஆனியன் பக்கோடா தான் வந்து பார்க்க போகிறோம். இது ஈஸியாக வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், நான் ஒரு 4 ஆனியன் போல் எடுத்துகிட்டு இது மாதிரி வந்து நீல வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஆனியனை வந்து நல்லா வந்து உதிரியாக வந்து நல்லா எடுத்து விட்டுக்கணும். ஸோ இது வந்துட்டு இப்படி இருக்குது இல்லைங்களா? ஸோ நல்லா வந்து உதிரியாக எடுத்து விட்டுக்கணும். நல்லா வந்து பாருங்கள், நான் இது மாதிரி வந்து உதிரியாக எடுத்து விட்டுட்டேன். பாருங்கள், நான் வந்து இதில் உப்பு வந்துட்டு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் வந்து வெங்காயம் எடுக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உப்பு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நான் சோம்பு வந்துட்டு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். ஸோ இது சோம்பு போடுறது முன்னாடி நல்லா வந்து பக்கோடா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம சோம்பு போடுறோம். ஸோ நான் வந்து ஆனியன் வந்துட்டு நிறைய எடுத்திருக்கேன். நான் ஒரு 4 ஆனியன் போல் எடுத்துருக்கிறதுனால வந்து நான் சோம்பு வந்துட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், சோட்டா மாவு வந்து கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சோட்டா மாவு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஃபுட் கலர் வந்து போட்டிருக்கேன், ஆரஞ்சு கலரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பாருங்கள், பெருங்காயம் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து போட்டுக்குங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இதுக்குள்ளே வந்து சேர்த்துடலாம். பாருங்கள், நான் இந்த ஸ்பூனில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வெறும் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். ஸோ இதே வந்து இது கூட வந்து சேர்த்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ காரம் தேவையோ அது தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் கொஞ்சமாக வந்து நான் கொத்தமல்லி வந்து நல்லா வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த கொத்தமல்லி வந்து சேர்த்துடலாம். பாருங்கள், இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையை வந்து குட்டி குட்டியாக வந்து இது மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு போட்டுக்குங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை ஸ்மெல் வந்து நல்லா வந்து இந்த மாவில் வந்து நல்லா இறங்கிட்டு நம்ம வந்து பக்கோடா போட சொல்ல பக்கோடா சாப்பிடும் போதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாம் போட்டுட்டு ஒரு வாட்டி வந்து நல்லா வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து ஆயில் வந்து கொஞ்சமாக வந்து சூட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி போல் ஆயில் வந்து இதில் வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு வந்து நல்லா வந்து கலந்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் வந்துட்டு நான் 1 கரண்டி போல் எடுத்திருக்கேன், பெரிய கரண்டியில். ஸோ அதை வந்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து எதுக்கு நம்ம ஊற்றுறோன்னா, அப்போ தான் வந்து நல்லா இந்த பக்கோடா வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லா ரொம்ப நேரத்துக்கு வந்து நல்லா மொறுமொறுனும் இருக்கும். நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஆயில் வந்து இதில் சேர்க்குறோம். ஸோ இதை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க. இது நல்லா வந்துட்டு எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகணும். இந்த மிளகாத்தூள், அதுக்கப்புறம் சால்ட்டு, இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா உதிரியாக வந்து எடுத்து விட்டுக்குங்க. நான் வந்து எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கடலை மாவு போட்டு ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா வந்து பிசைஞ்சு விட்டாச்சு. ஸோ பாருங்கள், என்ன உதிரியாக இப்படி தான் வந்து இருக்கணும். நான் வந்து எந்த தண்ணியும் வந்து ஆட் பண்ணல. ஸோ நம்ம சால்ட்டு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த சால்ட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஆனியனே வந்து தண்ணி விடும். ஸோ அதுக்காக வந்து நம்ம எந்த தண்ணியும் வந்து ஊற்றலை. ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பிசைஞ்சிட்டு வர போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி கொட்டிட்டு நம்ம வந்து இது மாதிரி வந்து பிசைய போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் வந்து பிசைஞ்சாச்சு. பாருங்கள், மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள், நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு இப்படி வந்து நம்ம கடாயில் வந்து போடும் போது இப்படி வந்து உதிரியாக வந்து அப்படியே விழணும். ஸோ அப்போ தான் வந்து பக்கோடா வந்து இதுதான் வந்து கரெக்டான இது. பாருங்கள், இப்படி வந்து விடணும். ஸோ வந்து நம்ம வந்து ஆனியன் மட்டும்தான் வந்து தெரியுது, மாவு வந்து லைட்டாக தான் தெரியுது. ஆனால் வந்து நம்ம பொரிச்சு எடுக்கும் போது வந்து மாவு எல்லாம் வந்து இந்த ஆனியனில் ஓட்டிட்டு நல்லா வந்து சூப்பராக வரும் பக்கோடா. ஸோ இது வந்து ஒரு சைடு இருக்கட்டும், நம்ம வந்து கடாயை வச்சுக்கலாம். ஸோ கடாயை காயிட்டும். இதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் வந்து நல்லா காயிட்டும். பாருங்கள், எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. பாருங்கள், நம்ம நல்லா வந்து உதிரியாக தான் வந்து போட போகிறோம். கேஸை வந்து சிம்மில் வச்சுங்க, இல்லைனா வந்து எல்லாம் தீஞ்சு போயிடும். சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டு எடுத்துக்குங்க. பாருங்கள், இது வந்து போடும் போது என்னமா வருது பாருங்கள். ஸோ இப்படி வந்து போட்டுக்கணும். தனித்தனியாக வந்து இது மாதிரி வந்து போட்டுக்குங்க. பாருங்கள், எல்லாம் வந்து நான் போட்டுட்டேன். ஸோ இவ்வளோ வந்து போதும். இதுக்கு வந்து எண்ணெய் வந்து பொரிக்கிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சமாக இருந்தாலே போதும். அதிலே வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ வந்து இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் போல் வந்து அப்படியே விடுங்க. ஸோ அந்த சைட்டை வந்துட்டு நல்லா வந்துட்டு கோல்டன் ப்ரௌனாக ஆகிட்டு வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போயே திருப்பி போட்டோன்னா மாவு எல்லாம் வந்து தனித்தனியாக போயிட்டு எல்லாம் அப்படியே வந்து ஒன்றுக்குள்ள எல்லாம் வந்து வந்துடும். ஸோ வந்து ஒரு 2 மினிட்ஸ் போல் வந்து அப்படியே விடுங்க. கேஸ் வந்து மீடியமில் வச்சுட்டு இது மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. திருப்பி இது மாதிரி வந்து கலந்து விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஆகணும். ரொம்பவும் வந்து அதுக்கு தீ வச்சிடாதீங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் எல்லாம் வந்து எடுத்தாச்சு. ஸோ வந்து இதில் வந்துட்டு சேர்த்துடலாம். ஸோ
இதில் வந்துட்டு கொஞ்சம் நெஞ்சம் வந்து இது இருந்தால் கூட எண்ணெய் இருந்தால் கூட இந்த டிஷ்யூ பேப்பரை வந்து எடுத்துரும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டிஷ்யூ பேப்பரில் வந்து போட்டாச்சு. ஸோ இதில் இருக்கிற எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து இழுத்துரும். எண்ணெய் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். மீதி வந்து இருக்குது. நம்ம வந்து இந்த எண்ணெயில் வந்து எல்லாம் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதிலே வந்து கருவேப்பிலை போட்டுட்டு பொரிச்சிட்டு நம்ம வந்து இது மேலே வந்து போட்டுக்கலாம். லைட்டாக வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஒரு டேஸ்டான ஆனியன் பக்கோடா பாருங்கள். ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி டெக்கரேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு சாம்பார் சாதத்துக்கோ இல்லை வந்து குழம்பு சாதத்துக்கு கூட ஒரு சைட் டிஷ்ஷாக வந்து வச்சு சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து 2 days வந்து இது கொஞ்ச நேரம் வந்து அப்படியே வந்து காத்தார விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டப்பாவில் வந்து ஒரு பேப்பர் போட்டுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட ஒரு 2 days வந்து சாப்பிட்லாம். நல்லா வந்து மொறுமொறுன்னு இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் வீட்லேயே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.